போகி அன்னைக்கு எங்கள் வீட்டு பழக்கம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே நாங்கள் வந்து வீட்டில் காப்பு கட்டுவோம். அதுக்காண்டியே கொஞ்சம் வேலைங்கள்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் ஃபஸ்ட்டு கழுவி அடுப்பு திட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். குப்பை அள்ளி குப்பையும் போட்டாச்சு. இதெல்லாம் எங்கள் அத்தை வந்து வாங்கிட்டு வந்தாங்க நாளைக்கு பொங்கலுக்கு கூட்டு குழம்பு செய்கிறதுக்காண்டி. அதுக்குள்ளே நான் மார்னிங்கே குளிச்சதுனால ஈவினிங் போல் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு தலையில் இழுத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி வச்சதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். கோலம் போடுறது பிடிக்கும். ஆனால் கோலம் எப்படின்னா எங்கள் வீட்டு வாசலில் போடுறோம், அதுக்கப்புறம் துளசி மரத்துக்கிட்ட போடணும், மின் வாசல்லையும் போடுறோம். எல்லாமே போட்டு முடிச்சக்கப்புறமா கரெக்டாக அத்தை வந்தாங்க, பூ வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் கட்டிக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இதுதான் பொங்கப்பூ. இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்டு முன்வாசல் பின்வாசல் அப்புறம் எல்லா இடத்துலையும் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் மாமனார் வந்து கோமியம் எல்லாமே தெளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் விளக்கும் வச்சாச்சு. அப்புறம் தியாவுக்கு வந்து நான் கொஞ்சம் நேரம் தியா கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் வெளியே போன என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு காஜு கட்லையும் தியா கோபப்படியும் வாங்கிட்டு வந்தாங்க.